ஓகே, மாடியூல் 8 ரெண்டாவது சப்ஜெக்ட் இது. வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து எப்படி ஸ்பீட் பண்றது, பெர்ஃபார்மன்ஸை கூட்டி வார விசிட்டருக்கு அவசரமா வெப்சைட்டை லோட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலும். அதில் முக்கியமாக லைட் வெயிட்டான தீம் ஒன்று சூஸ் பண்ணுறது, நல்ல ஃபாஸ்டரான ஹோஸ்டிங் சூஸ் பண்ணுறது, அன்வான்ட் பிளகின் தீம்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணுறது, அன்வான்ட் போஸ்ட் பேஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது, CDN கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் ஒன்று யூஸ் பண்ணுறது, அடுத்தது இமேஜஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் செய்யலும். இதில் நாங்கள் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு பிளகின் மூலமாக செய்ய முடியுமான நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மெத்தடை மட்டும் பார்க்க போகிறோம். இதுக்கு பிளகின்ஸில் add new plugin கொடுத்து WP optimize என்று சர்ச் பண்றேன். நான் ஆல்ரெடி பார்த்த updraft plus அப்படின்ற பிளகின் சேம் authors தான் இந்த பிளகினையும் டெவலப் பண்ணிடுறாங்க. அதனால இன்னும் ட்ரஸ்டபிளாகவும் நல்லாவும் இருக்கும். இன்ஸ்டால் நவ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்றேன். இந்த பிளகினை இன்ட்டு பார்த்தோம்னா கேட்ச் மெமரி இதை வச்சு ஃபாஸ்டரா வெப்சைட்டை லோட் பண்ணிக்கொள்ளலாம். இமேஜ் கம்ப்ரஸ் பண்றது, டேட்டா பேஸை கிளீன் பண்றது, அடுத்தது ஸ்பீடை பூஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு போட்டிடுறாங்க. ஆக்டிவேட் கொடுத்து கொள்றேன். இப்போ இந்த ஒரு பிளகினை வச்சு எங்களுக்கு மோஸ்டான எல்லா வேலையும் செஞ்சு ஃபாஸ்டா வெப்சைட் ஒன்று அச்சீவ் பண்ணிக்கொள்ளலாம். கீழே WP optimize என்ற இடத்தை கிளிக் பண்ணி இதுல செட்டிங்ஸுக்கு போறேன். முதலாவதா இங்க நாங்க ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நிறைய விஷயங்கள் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் தந்திராங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இங்க டிக் பண்ணிட்டு ரன் ஆல் செலக்டட் ஆப்டிமைசேஷன்ஸ் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஆப்டிமைஸ் ஆகி ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணி தரும். அன்வான்ட் பிளகின்ஸ் தீம்ஸ் எல்லாத்தையுமே அதுவே ரிமூவ் பண்ணிடும். அன்வான்ட் ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி கிளீனான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். அது இல்லாம நாங்க ரெண்டாவதா பார்க்க போறது இமேஜஸ் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்தோம்னா இதுல நாங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ணிடுற எல்லா இமேஜஸையுமே கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் இங்கே செலக்ட் ஆல் இமேஜ் கொடுத்துட்டு கம்ப்ரஸ் த செலக்டட் இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணினா இது ஒவ்வொரு இமேஜஸுமே கம்ப்ரஸ் ஆகி குவாலிட்டி லாஸ் ஆகாமல் அதே சேம் விஷுவலை தரும். பட் சைஸில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு இந்த பிளகின் ஹெல்ப் பண்ணும். என்னோட வெப்சைட்டில் இப்போதைக்கு 17 இமேஜஸ் இருக்குது. அந்த 17 இமேஜுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிட்டு இதை க்ளோஸ் கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான செட்டிங்ஸ் மேலே ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ரஸ் நியூலி எடட் இமேஜஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணினா நாங்கள் வெப்சைட்டுக்கு எந்த இமேஜ் அப்லோட் பண்ணாலும் அதுவாகவே டிடெக்ட் பண்ணி அந்த இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிடும். ஓகே, இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணினா இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணுற விஷயமும் ஓகே. அதுக்கு அடுத்தது கேட்ச் என்று ஈக்கிற இந்த இடத்துக்கு வந்தோம்னா இதுதான் ஃபாஸ்ட் லோடிங்கான முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேட்ச் மெமரி என்ன செய்யும்டா உங்களோட வெப்சைட் உள்ளுக்கு லொகின் ஆகி வந்தோடனே அடுத்த வெப்சைட்டில் கேட்குற மாதிரி குக்கீஸ் அக்செப்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா இந்த வெப்சைட் உள்ள எல்லா ஃபைல்ஸையுமே ஒரே அடியா லோட் ஆகி உங்களோட ப்ரௌசர்ல ஒரு ஸ்டோரேஜை சேவ் ஆகி இது. அப்ப நீங்க முதலாவது இந்த வெப்சைட்டுக்கு இப்போ உதாரணமாக lixel.com இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் முதலாவது தடவை வார நேரம் மட்டும்தான் அது கொஞ்சம் லோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி ஒரு தடவை லோட் ஆயிடுச்சுன்னா அந்த வெப்சைட்டுக்கான மொத்த ஃபைல்ஸையுமே அதை சேவ் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் வச்சுட்டு நீங்கள் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை எல்லாம் இந்த வெப்சைட்டை லொகின் பண்ணி அல்லது வேற ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ண நேரம் ஃபாஸ்டராக லோட் ஆகும். சிங்கிள் ஒன் கிளிக்லேயே உடனே அந்த பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்கிற மாதிரி இது வந்து ஃபாஸ்ட் லோடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆக இந்த எனேபிள் பேஜ் கேச்சிங் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே டைம் நாங்கள் செட் பண்ணணும். இது டேஸ் மந்த் எல்லாம் செட் பண்ணி கொள்ளலாம். நீங்க வந்து ஒரு டைனமிக் வெப்சைட் செய்யறா, டைனமிக்ண்டா அதிகமா கண்டென்ட் எல்லாம் மாறக்கூடிய அந்த மாதிரி வெப்சைட் ஒன்று செய்யறா அதுக்கு ஹவர்ஸ் கொடுக்கறதுனால மற்றபடி டேஸோ மந்தோ உங்களுக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை கொடுத்து கொள்ளலாம். இப்போ நான் 24 ஹவர்ஸ் கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். அப்போ இந்த வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஒரு விசிட்டருக்கு முதலாவது தடவை மட்டும் வெப்சைட் லோட் ஆகும். ரெண்டாவது மூணாவது தடவை சேம் அவர் 24 ஹவர்ஸ் உள்ளுக்கு ரெண்டாவது மூணாவது தடவை வெப்சைட்ல எதுக்கு வந்தாலும் என்ன வேலையை செஞ்சாலும் ஃபாஸ்டரா லோட் ஆகிறதுக்கு இந்த கேட்ச் மெமரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மினிஃபை பெர்ஃபார்மன்ஸ் வேறு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுவும் தேவைப்பட்ட எனேபிள் பண்ணி கொள்வது நல்ல. மற்றபடி இமேஜஸ் அடுத்தது கேட்ச் மெமரி தான் முக்கியமானது இந்த WP ஆப்டிமைஸில். மேலதிகமாக செட்டிங்ஸும் இருக்குது. அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேவையான யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போதைக்கு நாங்கள் 2 விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஓகே, வெப்சைட்டை ஃபைல்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணி எப்படி எங்களோட வெப்சைட்டை அவசரமாக லோட் ஆகி வரதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்ததா லாஸ்ட் வீடியோவில் வேர்ட்பிரஸ்ல வர காமன் சிம்பிள் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.